ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு சிம்பிளா சாம்பார் சாதம் எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றரை கிளாஸ் அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு 4.5 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். இது அப்ராக்சிமேட்டாக 1/4 கிலோ. அதே கிளாஸில் பாசிப்பருப்பு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். கடாயில் கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்ச உடனே ஒரு முழு பூண்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிருச்சு. இப்போ கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1 கப்பு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி, கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மட்டும் தேவையான உப்பு, கிளீன் பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்க வெங்காய தக்காளியை வேக வச்ச சாதத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நல்லா தாராளமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 1 சவுண்டு மட்டும் விட்டு எடுத்துடலாம். பருப்பு 3/4 வெந்தாதாங்க இதுக்கு நல்லா இருக்கும். 1 சவுண்டு வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம டயர்டாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்யலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.